பெஞ்சல் புயலை தீவிர இயற்கை பேரிடராக தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. அண்மையில் வீசிய பெஞ்சல் புயல் காரணமாக கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் கடுமையான சேதம் ஏற்பட்டு மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். தமிழக அரசு தீவிரமாக நிவாரண நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ள போதிலும் மக்கள் இன்னமும் மீள முடியாத நிலையிலேயே உள்ளனர். இந்நிலையில் பெஞ்சல் புயலை தீவிர இயற்கை பேரிடராக தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. இதன் மூலம் மாநிலத்திற்கு உட்பட்ட பேரிடர் நிதி மட்டுமின்றி மற்ற நிதியையும் பேரிடர் பாதிப்பு சீரமைப்புக்கு பயன்படுத்த முடியும். விருதுநகர் பட்டாசு ஆலை வெடி விபத்தில் 6 பேர் உயிரிழந்த நிலையில் ஆலையில் ஃபோர்மேன்களாக பணியாற்றும் கணேஷ், சதீஷ் ஆகிய 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடம் தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த இருவருடன் ஆலை உரிமையாளர் உட்பட 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. முன்னதாக விபத்தில் உயிரிழந்த 6 பேரின் குடும்பத்தினருக்கு தலா 4 லட்சம் ரூபாய் நிவாரணமாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். தமிழக பாஜக தலைவர் பதவிக்கு தமிழிசை உள்ளிட்ட தலைவர்கள் கச்சிதமாக முயற்சி செய்து வரும் நிலையில் இது குறித்து 15 நாட்களுக்குள் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாஜகவில் அமைப்பு ரீதியான தேர்தல் நடைபெறும் நிலையில் தேசிய மற்றும் மாநில தலைமைகளுக்கும் புதிய தலைவர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்று கூறப்படுகிறது. குறிப்பாக தமிழக பாஜக தலைமையில் மாற்றம் வருமா என்ற எதிர்பார்ப்பு அதிக அளவில் உள்ளது. மீண்டும் அண்ணாமலை தலைவராக நியமிக்கப்படுவாரா என்ற கேள்வி எழுந்துள்ள நிலையில் புதிய தலைவருக்கான ரேஸில் தமிழிசை உள்ளிட்ட தலைவர்களும் உள்ளனர். அன்றே சமூக நீதியை போதித்த சாவர்கர் பிராமணராக இருந்ததால் தமிழகத்தில் புறக்கணிக்கப்பட்டாரா என அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். ஒரே இடத்தில் அனைவரும் சாப்பிட வேண்டும் என்பதற்காக அன்றே ஒரு உணவகத்தை சாவர்கர் உருவாக்கியதாகவும் தமிழகம் இன்று பேசும் சமூக நீதியை அவர் அன்றே செய்து காட்டியதாகவும் குறிப்பிட்டுள்ள அண்ணாமலை சாவர்கர் இருந்த சிறையை அனைவரும் பார்க்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம் என்று தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த வழக்கை மகளிர் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை செய்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். கைது செய்யப்பட்டுள்ள ஞானசேகரன் ஒரு சாரிடம் பேசியதாக சிறப்பு குழுவிடம் பாதிக்கப்பட்ட பெண் தெரிவித்ததாக ஆதாரமற்ற தகவல் பரவி வருவதாகவும், திருப்பூரைச் சேர்ந்த ஒருவர் வழக்கில் தொடர்புடையதாகவும் ஆதாரமற்ற தகவல்கள் வெளியிட்டு வருவதாக சங்கர் ஜிவால் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக எந்த ஒரு அறிக்கையையோ கருத்தையோ தனிநபருக்கோ ஊடகத்திற்கோ சிறப்பு புலனாய்வு குழு தெரிவிக்கவில்லை என்றும், விசாரணையின் முன்னேற்றம் குறித்து பொது வெளியில் பரப்பப்படும் தகவல்கள் முற்றிலும் தவறானவை என்றும் சங்கர் ஜிவால் தெரிவித்திருக்கிறார். தவறான தகவல்கள் புலனாய்வு விசாரணையின் நம்பகத்தன்மையை பாதிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் அடுத்த 7 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. வடகிழக்கு பருவமழை இன்னும் முழுமையாக விலகாத நிலையில் மேலும் சில தினங்களுக்கு மழை நீடிக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்று கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. 6ஆம் தேதி கடலோர தமிழகத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா, தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரியில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. சென்னை புத்தக கண்காட்சியில் கிடைக்கின்றது. புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் 701002 9823 9315 77173 மற்றும் 8925917667. கடைசி தரியில் கண்டாங்கி சேலை.